நோய் நொடி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அது நடக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு நோய் வருது. சரி, ஒருவேளை நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு கற்றுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த மருத்துவத்தை தரணும் அப்படின்னு பல பேர் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்பட்டால் மட்டும் போகாது, அது எப்படி செய்யணும்னு தெரியும் இல்லையா? அதற்கு ஒருத்தர் யோசனை தரணும். அந்த யோசனை யார் தரதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் தராருங்க. எல்லாரும் யோசிக்கலாம், திருவள்ளுவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் கவிஞர். நம்ம பள்ளி பாடத்தில் ஒரு 10 குறள் படிச்சிருக்கோம். மற்றபடி கொஞ்சம் அறத்தோடு இருங்கப்பான்னு சொல்லுவார். அவருக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் நினச்ச கருத்து தவறு. அதாவது அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. மருத்துவமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தொட்டு காட்டியிருக்கார். நாம தான் அவர் இன்னும் முழுசாக புரிஞ்சிக்கல. அவர் கிட்ட போய் கேட்குறாங்க, சரி மிகச்சிறந்த மருத்துவம் தரணும், அதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வள்ளுவர் அழகாக சொல்கிறாருங்க. அதாவது உற்றவன் தீர்ப்பான், மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அப்படின்றார். 4 விஷயங்கள் சரியா அமைஞ்சா அது மிகச்சிறந்த மருத்துவம் அப்படின்றார். அதாவது உற்றவன்னா நோயாளி, தீர்ப்பான்னா மருத்துவர், மருந்து அது நமக்கு தெரியும். அடுத்தது உழைச்செல்வான் அப்படின்னா செவிலியர் பெருமக்கள், அப்புறம் இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள். இந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒழுங்காக வேலை செஞ்சாதான் அந்த மருத்துவம் சிறந்து விளங்கும்ன்றார். அதை பற்றி நாம் ஏன் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அதாவது ஜூலை 1 உலக மருத்துவர் தின நாள். இன்றைய நாள் அன்னைக்கு நாம் மருத்துவர்களை பற்றி சிறிது நேரம் சிந்தித்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய பயனளிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் மொத்தம் 7.8 பில்லியன் மக்கள் தொகை இருக்காங்களாம். ஆனால் அதற்கு 10 மில்லியன் மருத்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா 780 பேருக்கு ஒரு மருத்துவர். யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம், அதில் 780 பேர் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் எல்லாருக்கும் நோயை பார்த்து குணப்படுத்துகிறோம். அது எப்பேற்பட்ட வேலை! இன்றைய நிலைமை அதுதான். கோவிட் என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்றில் கிட்டத்தட்ட 1,15,000 சுகாதார பணியாளர்கள் இறந்திருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இளம் மருத்துவர்கள் அதில் அடக்கம். ஆக நமக்காக தன் உயிரையே பணயம் வைத்தவர்கள் மருத்துவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அவங்களே ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புனா கூட அவங்க கிட்ட நெருங்கி நாம் அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட நம்ம நெருங்கி பழகுவோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ அவங்களுக்கு உடம்பு இருந்துச்சு, நாம கிட்ட போகக்கூடாது, ஐயோ உடம்பு இருந்துச்சு அந்த பக்கம் போகாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்போமே தவிர அவங்க கிட்ட போய் ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுவது கூட ரொம்ப கடினம். ஆனால் மருத்துவர்கள், அதாவது நாம் யாருன்னே நமக்கு முன்பின் அறியாத ஒரு மருத்துவர் நம்ம போய் பார்க்குறோம். அவர் நம்ம கிட்ட அன்பாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம் நோய் என்னன்றதை கண்டறிகிறாரு. நாம் எப்படி ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழலான்றதுக்கு அவர் பணிபுரிகிறார். அவருடைய தியாகங்கள் என்னென்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் என்னங்க தியாகம் பண்ணிட்டாரு, அதான் கட்டணம் செலுத்துறமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவர் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு நம்முடைய உடல் பாகத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் இப்போ ஒவ்வொரு மருத்துவர் வந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அதனால தான் நம்ம அனைவருமே இன்று நீண்ட நாள் வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஒவ்வொரு மருத்துவரும் படுகின்ற வலிகளும் ஏராளம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதாவது 42% மருத்துவர்கள் பர்ன் அவுட் ஆயிருக்காங்க. அதாவது தன்னுடைய வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு மருத்துவர் அப்படின்னா ஒரு வருகின்ற இந்த நோயாளியின் மனம் அறியணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நோயாளி குணமாவது தான் தன்னுடைய நோக்கமாக வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குணாதிசயம் உள்ள ஒருவர் தான் மருத்துவத்துறையில் பணியாற்றவே முடியும். அப்படி பணியாற்றினாலும் நம்மக்கிட்ட போதுமான மருத்துவர்கள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் காலம் ரொம்ப தாழ்ந்து வேலை செய்யறதா இருக்குது. கிட்டத்தட்ட சில பேர் இரவுக்கு வீட்டுக்கு போவாங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த மருத்துவ பணியில் அவசர பணியாக இருக்குது. அதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது மருத்துவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை பளுக்கள் அதிகமாக இருக்குது. தனியார் மருத்துவத்துறையில் மருத்துவர்களுக்கு ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்களும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்வோம், வேலை செஞ்சதுக்கு பலனை நம்ம ஓய்வு எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அல்லது பண்டிகைகள் திருவிழாக்கள் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக அந்த விழாக்கு போவோம். ஆனால் மருத்துவர்களுக்கு அப்படி கிடையாதுங்க. தீபாவளி அன்றைக்கி தான் நம்ம குழந்தை ஏதாவது ஒரு பட்டாசு வெடித்து கையை சுட்டுக்கும். அந்த கையை சுட்டுச்சுன்னா நம்ம உடனே ஓடுவது ஒரு மருத்துவர்கிட்ட தான். ஒரு ஊர் திருவிழான்னா நம்ம எல்லாம் போய் கலந்துப்போம். அதில் ஒருவருக்கு யாராவது ஒருத்தர் மாரடைப்பு அல்லது யாராவது ஒரு பிரச்சனைன்னா நாம் நாடி போக வேண்டிய ஆள் மருத்துவராக தான் இருக்கார். ஆக நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியமான நாள் கருதுறோமோ அன்றைக்கெல்லாம் கூட மருத்துவர் நமக்காக உழைத்து கொண்டே தான் இருக்கிறார். மருத்துவத்துறைன்றது வெறும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் துறையாக மட்டும் இல்லாமல்
ஆரோக்கியம் அளிக்கும் துறையாக மாறுவது இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். அதாவது ஒரு காலத்தில் சீனாவில் நடந்த செய்தியாக சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை தெரியல, ஆனால் இது ஒரு நல்ல கருத்தாக மட்டும் தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மருத்துவர்களை நியமிப்பாங்களாம். அதாவது சீன அரசு நியமிக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருத்துவர் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஆரோக்கியத்திற்கு பொறுப்பு. ஒருவேளை யாருக்காவது காய்ச்சலோ அல்லது ஒருவேளை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மருத்துவருக்கு தான் அவருக்கான செலவுகளை ஏற்படுத்தணும். அப்படி இல்லை எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா அந்த மருத்துவருக்கு மாதம் ஊதியம் உண்டு. இப்படிப்பட்ட முறை மட்டும் இந்தியாவில் வந்தால் நாம் எல்லாருமே சந்தோஷம் பெறலாம். அதாவது ஆரோக்கியத்திற்காக தான் நம்ம மருத்துவ செலவை செய்வோமே தவிர நம்ம நோயை குணப்படுத்த இல்லைன்ற ஒரு எண்ணம் வரணும். சரி, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை சூழ்நிலை. அதாவது எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஆஸ்திரேலியா மற்றும் இந்த போன்ற வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை குறைவு. அவங்க கிட்டேருந்து அந்த வரி வாங்கும் பொழுதே அனைத்து தொகையும் பெற்றுடுவாங்க. அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த மருத்துவர்களுக்கு மாதம் ஒரு ஊதியத்தை தந்துவிடும். அப்படி தரும்பொழுது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க கிட்ட போய் பார்த்துக்கலாம். அதை மருத்துவர் சரி செஞ்சு தருவார். அதுக்கப்புறம் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். நம் இந்தியாவில் அப்படி சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவில் அரசாங்க மருத்துவமனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அரசாங்க மருத்துவமனையில் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை நோயாளிகள் போய் பார்க்குறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. ஏகப்பட்ட நோயாளிகள், ஆனால் மிக குறைந்த அளவான மருத்துவர்கள். இப்படிப்பட்ட சிக்கல்கள் தான் நாம் இருக்கோம். இந்த சிக்கல்களாக நாம் பேசணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க மனநல மருத்துவர். நம்மெல்லாம் ஒரு மனசை வச்சுக்கிட்டே அது சொல்கிறத தாங்க முடியாமல் கத்தி கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனநல மருத்துவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயாளி வந்து தன்னுடைய பிரச்சனையை கொட்டிட்டு போவான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படிப்பட்ட மன வலிமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மன வலிமை இருந்தால்தான் கிட்டத்தட்ட அவர் ஆன்மீகத்தோடு தொடர்பு உடையராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவரால் அந்த தொழிலையே செய்ய முடியும். ஆக இந்த மருத்துவத்துறை என்பது சாதாரண துறை அல்ல. இந்த துறையில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். பல மருத்துவத்துறை, நம்முடைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது நம்முடைய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வை நாம் ஒரு அன்பால் தெரிவிக்க முடிஞ்சால் மிக நல்லது. நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக தினந்தோறும் தன் உழைப்பை செலுத்துகிற அனைத்து மருத்துவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணியினால் தான் இன்றைக்கு நாம் அனைவருமே ஆரோக்கியத்துடன் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் தியாகம் தலை சிறந்தது. தொடர்க உங்கள் பணி, வளர்க உங்கள் பணி. நம்மளால் முடிந்தது மருத்துவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சிட்டு இருந்தால் தான் நிச்சயமாக இந்த உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.